சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பிரிலிமினரி எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து சரியா 64 தினங்கள் தான் இருக்கு. இந்த 64 தினங்களை சரியா பயன்படுத்தினா நம்மளால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதற்கு சரியான திட்டமிடல் மற்றும் வழிகாட்டுதல் அப்படின்றது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை நம்மளால கிளியர் பண்ண முடியும். இந்த திட்டமிடல் வழிகாட்டுதல் ரெண்டுமே இணைஞ்சு ஆன்லைன் மீடியா சார்பாக கடைசியா போடக்கூடிய பேட்ச் அப்படின்றது இதுதான். 50 நாட்கள் பிளான் இந்த குரூப் 2 2A எக்ஸாமுக்காண்டி. இந்த டைம் டேபிள்ல நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் தமிழ் ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெயிட்டேஜான டாபிக்ஸை முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றது மாதிரி தான் நம்ம அந்த டைம் டேபிளை ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேட்சை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024 அன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம இது பண்ணுவோம்னா படிக்கிறதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் PDF அப்படின்றது கொடுத்துருவோம். இல்லை என்கிட்ட புத்தகம் இருக்கு அப்படின்னா வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதற்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத நாள் நைட்டு 11 மணிக்குள்ள உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? 11 மணிக்கு, அதாவது முத நாள் நைட்டே உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதிகளுக்கான. ஓகேங்களா? அட் த சேம் டைம்ல உங்களுக்கு தமிழும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். 6th டேர்ம் 1ல யூனிட் 1 அப்படின்றதுக்கு படிக்க தேவையான PDF வீடியோ கிளாஸஸ் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இது முதல் நாள் நைட்டே நம்ம கொடுத்துருவோம். 11 மணிக்குள்ள உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அதை நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்த நாள் காலையில போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அப்படின்றது அப்டேட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸுக்கான வீடியோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இது 11 மணி, இது 12 மணி. மறுநாள் காலையில் அப்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரே டைம்ல வந்து ஃபுல்லா டம்ப் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்ப நீங்க இருக்கிறத கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நீங்க ஒவ்வொரு வாரத்துல நீங்க படிக்கிறத ஃபுல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வாரத்தினுடைய இறுதியில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்ப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இந்த வடிவம் வச்சிருக்கோம் இந்த டைம் டேபிள். ஓகேங்களா? அப்ப படிச்சதை நீங்க என்ன பண்ணுவீங்க 200 கொஸ்டின் அப்படின்றது மாதிரி ஃபுல் டெஸ்ட்ல OMRல நீங்க அடிச்சு பார்ப்பீங்க. தமிழுக்கு தினசரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? தமிழுக்கு உங்களுக்கு தினசரி உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். ஓகேங்களா? அப்ப இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மெட்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணோம்னா கடந்து போவோம். ஓகேங்களா? 3வது வாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா INM, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, அடுத்தது INM. அதுக்கடுத்து 4வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9. அதுக்கடுத்து 5வது வாரம் பார்த்தீங்கன்னா 5வது வாரம். ஓகேங்களா? எஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9. அதுக்கடுத்து 6வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு பகுதி. 7வது வாரமும் அரசியல் அமைப்பு. 8வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ். இதோட நம்ம என்ன பண்ணோம்னா மொத்தமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? 8வது வாரத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும். தமிழ்ல 6, 7, 8, 9, 10, 11 அப்படின்றது மாதிரி தான். 10 வரைக்கும் டைம் டேபிள் இருக்கும். 11, 12 வந்து நம்ம வெப்சைட்லேயே அக்சஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 19ஆம் தேதி தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனால் நீங்க பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃபை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில் உங்களோட டீட்டெயில் பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் அப்படின்றது அட்மின் நம்பருக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல அக்சஸ் வந்து ஒரு நாள்லயே கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் கட்டினதுல இருந்து 1 டே கொடுத்துருவாங்க. அதுல இது ஃபுல்லாமே ஃபுல் அப்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? அது ஃபுல் அக்சஸோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க முன்னாடியே நீங்க அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி நம்ம ஆன்லைன்ல இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு டே வைஸ், டைம் வைஸ் அனுப்புறது ஃபுல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? அந்த வழிகாட்டுதல், திட்டமிடல் இதன் அடிப்படையில தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஃபாலோ பண்றது. ஓகேங்களா? அப்ப வெப்சைட்ல உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவோம். அதுல நீங்க என்ன பண்ணலாம் முன்னாடியே நீங்க அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த வீடியோவோட தொடர்ச்சியிலே நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல நம்ம என்னென்னலாம் அக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றதையும் அதை எப்படி நீங்க அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தின டீட்டெயிலாக நான் ஆட் பண்றேன். அதில் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ், சமச்சீர் மேக்ஸ்ல இருந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இதுல போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா?
இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸா உள்ளக்குள்ள இருக்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், வீடியோ கிளாஸஸ் இருக்கும், எல்லாமே இருக்கிறது மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு என்னது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் நம்ம இது பண்ணல, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி தான் இதை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 6th இருந்து 10th வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் சம்பந்தமான பகுதிகள். இதுல வந்து எல்லா 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா டாபிக்குமே கவர் ஆகும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ளக்குள்ள போனீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள உள்ளக்குள்ள போனோம் அப்படின்னா அதுல பிடிஎஃப் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதற்கான வீடியோ பகுதிகள் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஒரே இடத்திலே கிடைக்கிறது மாதிரி நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சரிங்களா? இதை நீங்க ஃபுல்லா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோஸ் இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப பக்காவா நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்ச பகுதியினாலதான் டக்குனு இப்படி ஒரு ஆஃபர் அப்படின்றது கொடுக்க முடியுது. ஓகேங்களா? இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாசத்துல என்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியே நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம். நீங்க இதை அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். இதை தவிர்த்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல டாபிக் வைஸ் ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல எல்லாமே என்னது ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் எப்படின்றது மாதிரி ஒரு பக்காவா ரெடி பண்ண வச்ச பகுதி தான். இதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கும். இது ஒரு மினி ஆப் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே நம்ம விட்டுட்டு போனதுனால கேக்குது, விட்டுட்டு போனதுனால அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா எங்க விட்டுட்டு போனா அங்கேயே காட்டும். ஓகேங்களா? மேல பாத்தீங்கன்னா டைமர் ஓடும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு காட்டும், அதுக்கான பாயிண்ட்ஸ் காட்டும். இதுல என்னென்ன கொஸ்டின்ல எந்த கொஸ்டின்ல வேணா நீங்க எப்ப வேணா போய் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இப்போ வந்து 17வது கொஸ்டின் 27வது கொஸ்டின் போய் எழுதுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுல போய் நீங்க இது பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து சரியானது தவறானது அப்படின்றத காட்டிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அங்கேயே இமிடியேட் ரிசல்ட் அப்படின்றது கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப டெஸ்ட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் நியூ சமச்சீர் தமிழ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல நம்ம வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இயல் வைஸா இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஒவ்வொரு இயல் வைஸா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இயல், முதல் பருவம் இயல் 3க்குள்ள நான் போறேன். இப்ப அதுக்குள்ள போனேன்னா டிரைவ் லிங்க் இருக்கும், அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சோடனே கீழேயே உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே அப்டேட் பண்ணியே வச்சிருக்கோம். சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓவரா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் இதை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப 6th இருந்து 10th வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் இருக்கு, ஆன்லைன் பண்ணிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஓல்டு சமச்சீர் தமிழ் 6 to 10th வரைக்கும், அதுக்கடுத்து யூனிட் 8, யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் எல்லா டாபிக் இருக்கும். அதுக்கடுத்து 6 to 10th நியூ சமச்சீர் சோசியல் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இதுக்கு வந்து தமிழ் வந்து 6 to 12th நியூ சமச்சீர் தமிழ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். அதுக்கடுத்து 6 to 10th நியூ சமச்சீர் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இது எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேட்ஜ் எப்படி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு போகிறோம் அப்படின்றதையும், வெப்சைட்டில் எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை எழுத போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த பேட்ஜில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே அதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் வித் உங்களுடைய டீட்டெயிலை கீழே இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு சென்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 டேக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியலாக ஆன்லைன் அக்சஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி டே வைஸாக அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இது ரெண்டையுமே பக்காவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.